அனைவருக்கும் வணக்கம். தாமரையின் குரல் நிகழ்ச்சி மூலியமா உங்களை மறுபடியும் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கான குரலின் 7, அதிகாரம் கடவுள் வாழ்த்து. குரல்: மனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. இந்த குரலுக்கான விளக்கம்: தனக்கு ஒப்புமை இல்லாதவனுடைய திருவடியை பொருந்து நினைக்கின்றவர்களுக்கு அல்லாமல் மற்றவருக்கு மனக்கவலையை மாற்ற முடியாது. இந்த குரலோட பொருந்திய ஒரு சின்ன கதை பார்ப்போமா? ஒரு ஊரில் புகழ் என்ற இளைஞன் இருந்தான். அவன் எப்போதும் எதையாவது நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருப்பான். நாளைக்கு மழை பெய்தால் என்ன செய்வது? யாராவது நம்மை தவறாக பேசிவிடுவார்களோ? வியாபாரத்தில் நஷ்டம் வந்துவிடுமோ என அவன் மனம் ஒரு நிமிடம் கூட அமைதியாக இருக்காது. தன் மனக்கவலையை மாற்ற வழி தெரியாமல் மலையடிவாரத்தில் வசித்த ஒரு பெரியவரை பார்க்க சென்றான். அந்த பெரியவர் எதற்கும் கலங்காதவர். எப்போதும் முகத்தில் ஒரு புன்னகையோடே இருப்பார். இப்பேற்பட்ட இக்கட்டான சூழலிலும் அவர் பதற்றமடைய மாட்டார். அவருக்கு நிகராக அமைதியான ஒருவரை அந்த ஊரில் பார்த்ததே இல்லை. புகழ் அவரிடம் சென்று, ஐயா, என் மனக்கவலையை மாறவே மாட்டேன் என்கிறது. நான் என்னதான் செய்ய வேண்டும் என்று கேட்டான். அந்த பெரியவர் பதில் சொல்லாமல் ஒரு பாத்திரத்தில் கலங்கிய சேறு கலந்த நீரை கொடுத்தார். புகழ், இந்த நீரை உன்னால் இப்போது குடிக்க முடியுமா என்று கேட்டார். புகழ், முடியாது ஐயா, இது அழுக்காக அல்லவா இருக்கிறது என்றான். சரி, இப்போ என்னுடன் வா என்று கூறி அவனை ஒரு பெரிய ஏரிக்கு அழைத்து சென்றார். அந்த ஏரி ஆழமானது, அசையாமல் அமைதியாக இருந்தது. பெரியவர் ஒரு பெரிய கல்லை எடுத்து ஏரியில் எறிந்தார். ஒரு நிமிடம் அலைகள் தோன்றி மறைந்தன. ஆனால் அடுத்த நொடியே ஏரி மீண்டும் பழையபடி அமைதியானது. புகழ், உன்னை போன்ற சாதாரண மனிதர்களின் மனம் அந்த கலங்கிய பாத்திரத்தை போன்றது. ஒரு சிறு கல்லு விழுந்தால் கூட முழுவதுமாகவே குழம்பிவிடும். ஆனால் இதோ இந்த ஏரியை பார், இது எதற்கும் கலங்காத உயர்ந்த நிலையை அடைந்து விட்டது. நீ உன் கவலையை மாற்ற விரும்பினால் உன் மனதோடு போராடாதே. என்னை போன்றோ அல்லது இந்த ஏரியை போன்றோ எதற்கும் கலங்காத ஒரு உயர்ந்த பண்பை அல்லது ஒரு ஆளுமையை உன் முன் மாதிரியாக கொள். அவற்றை பற்றிக்கொள். புகழ் அன்றிலிருந்து அந்த பெரியவரின் அமைதியையும் அவரது நிதானத்தையும் தன் முன்மாதிரியாக கொண்டான். ஒரு உயர்ந்த வழிகாட்டியின் குணங்களை அவன் தன் மனதில் பதித்தபோது அவனது சிறு பிள்ளைத்தனமான கவலைகள் தானாகவே மறைந்தன. கதையின் நீதி: நம் கவலைகளை நம்மால் மட்டுமே தீர்க்க முடியும். குழப்பம் இல்லாத, தெளிவாக, எதனோடும் ஒப்பிட முடியாத ஒரு உயர்ந்த அறிவையோ அல்லது நற்பண்பையோ நாம் துணையாக கொண்டால் மட்டுமே நம் மனக்கவலைகள் நீங்கும் என்பதே இந்த குரலோட விளக்கம். அனைவருக்கும் குரலும் இந்த கதையும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறொரு குரலோட நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.